ஹாய், இன்றைக்கி நாம் பனானா பில்லோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அதுக்கு ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ அந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே அளவில் 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையிலே நீங்கள் பசைஞ்சு விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். வாழைப்பழம்லாம் நல்லா நசுங்கி வரும். அதனால் நான் கையில் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ஸ்டார்டிங்லேயே நிறையா தண்ணி ஊற்றிடாமல் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்ததாக இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே பவுலில் நான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சுகர் எடுக்கிறீங்களோ அதே அளவில் நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் இதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். சாரி, அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் அதை போட முடியல. நீங்கள் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மாவை எடுத்து போட்டுடலாம். இதை நீங்கள் இப்படி தான் ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் நீளமாக பனானா ஷேப்பில் அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே கருகிரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். கரெக்டாக அந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வைக்கலாம். ஓகே, இப்போ நாம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இதில் இப்போ நம்ம பாகை ஊற்றிடலாம். பாகை ரொம்ப சூடாக இருக்கணும். இதில் ஊற்றும் போது ரெண்டுமே நல்லா சூடாக இருக்கணும். இந்த பனானா பில்லோஸ் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பாகு வேறு மேலே ஊற்றிருக்கனால ரொம்ப அப்படியே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு மாவு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.